ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அதிரு சேனலில் நங்கி மீனுன்னு சொல்லுவாங்க, மாந்தல்னு சொல்லுவாங்க, நாக்கு மீன்னு சொல்லுவாங்க. அந்த மீன் தாங்க இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம். நிறைய பேர் 3 பேர் இருக்குது இந்த மீனுக்கு. அரை கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தலையெல்லாம் வெட்டி உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க கடையில். இப்படி தான் இருக்கும் இந்த மீன். நான் ஒரு சைடு தோல் எடுத்து கொடுக்காமல் இருந்திருக்காங்க. ஒரு சைடு மாத்திரம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. 2 சைடு தோல் இருக்கும். ஒரு சைடு கருப்பு கலரில் இருக்கும், ஒரு சைடில் ஒயிட் கலரில் இருக்கும். கருப்பு கலர் இருக்கிறது சீக்கிரம் அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது சீக்கிரம் வராது, கொஞ்சம் சிரமம் எடுக்கிறது. அது ஒரு டைம் ஃபுல்லாகவே மீன் வாங்கி நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வீடியோ போடுறேன். நம்ம நங்கி மீன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணி வடி வச்சுருக்கேன். இதை பெரட்டுறதுக்கு, ஃப்ரை பண்ணுறதுக்கு, பெரட்டுறதுக்கு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா சதைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அம்மிக்கல்ல வச்சு நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி எடுத்திருக்கேன். அரை ஸ்பூனு குருமிளகு பொடி எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் எண்ணெய் சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டினதும் எடுத்து போட்டுருவோம். இது எல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். தண்ணியே சேர்க்க வேண்டாம், ஏன்னா மீனில் எப்படியும் தண்ணி இருக்கும். நம்ம தடவும் போதே அதில் இருக்கிற தண்ணி செட் ஆயிரும். இதில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை அதில் வறுபடும் போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை ஒவ்வொரு மீனாக நம்ம தடவி எடுத்துடலாம். ஒவ்வொரு மீனாக தடவிடுவோம். எல்லா மீனும் தடவிட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். எல்லா மீனும் பெரட்டி வச்சுட்டேங்க. இது நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் உப்பு, அதோட காரம் எல்லாம் பிடிக்கும். அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். வறுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சுருவோம். பிளாஸ்டிக் கவர் எடுத்து இப்படி மூடி வச்சுருக்கேங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுனால இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க, 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் எடுத்து வறுக்கலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் எடுத்து கவர்லாம் எடுத்துட்டேன். கவர் எதுக்கு வச்சோன்னா, வேறு மீனுங்கன்னா சின்ன சின்ன பீஸாக இருக்கும், டிஃபன் பாக்ஸ்லாம் வச்சுருவோம். இது நீள நீளமாக இருக்கிறனால அதுக்கு தகுந்த பாக்ஸ் எங்கிட்ட இல்லை. அதனால் இதில் வச்சு நான் பிளாஸ்டிக் கவர் போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா பாக்கி இருக்கிறதுலாம் ஸ்மெல்லு வரக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வேறு ஐட்டமெல்லாம் நிறைய வச்சுருப்போம், காய்கறி அதெல்லாம் வச்சுருப்போம், பால், தயிர், ஸ்மெல் வரக்கூடாது. அதுக்கு வேண்டி தான் நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லா மீனும் நல்லா சூப்பராக பிடிச்சிருச்சு. அப்புறம் தோசைக்கல் வச்சு நம்ம வறுத்தரலாம். வாங்க, அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிடலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் என்ன தேவையோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க.
ஒவ்வொரு மீனாக போட்டுருவோம். தேங்காய் எண்ணெய் நம்ம ஊற்றும்போது நல்லா மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அடுப்பில் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் யூஸ் பண்ணுறேன். திருப்பி போட்டுறேன். நல்லா திருப்பி போட்டேன். அடுத்த பக்கம் முருகிருச்சு நல்லா. அடுத்த மீன் போட்டேன். பெருசாக இருக்கிறதுனால 2 போட்டிருக்கேன். இதுவும் வறுபடட்டும். எல்லாம் ஒன்றா வறுத்துட்டு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. மீன் எல்லாமே வறுத்துட்டேன். சூப்பராக இருக்கும். பார்க்கலாம், டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா காரசாரமாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.